என் தேவனின் வெளிச்சம். இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். இன்றைக்கு பெண்கள் தினம். உலகமெங்கும் பெண்களுடைய குணங்களை பாராட்டி அவருடைய அன்பு, அவருடைய தியாகம், அவருடைய கடின உழைப்பு, அவருடைய பிரயாசங்கள் இவைகளெல்லாம் மறக்க முடியாது. அவைகளை பாராட்டும்படியாகத்தான் உலகமெங்கும் இன்றைக்கு பெண்கள் தினம் என்று வைத்துக்கிறார்கள். அவர்களை கனம் பண்ண வேண்டும், அவள் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்கள் குடும்பங்களிலே பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து அவர்களை தலைவர்களாக உருவாக்கி உலகத்திற்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார்களே, அவருடைய அன்பையும் அவருடைய கடின உழைப்பையும் அவருடைய தியாகத்தையும் பாராட்டாமல் இருக்க முடியாது. அவர்களுக்கு சல்யூட் பண்ண வேண்டும், அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலேயும் இந்த பெண்கள் தினமாக இருக்கிறபடினால வேதாகமத்தில் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எலிசா தீர்க்கதரிசி எப்பொழுதெல்லாம் இந்த சூனேமுக்கு போவாரோ அப்பொழுதெல்லாம் அந்த தெய்வ மனிதனை அவர்கள் கனம் பண்ணுவார்கள். வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று சொன்னாரே. ஆகவேதான் தேவனை கனம் பண்ணின அருமையான சூனேம் ஸ்திரீ, இவளுடைய பெயர் இங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் இவளுடைய பெயர் பிரஸ்தாபம் ஆவதற்கு காரணம், அவருடைய வீட்டுக்கு எப்பொழுதெல்லாம் அல்லது அந்த ஊருக்கு எப்பொழுதெல்லாம் சூனேமுக்கு எலிசா தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் போவாரோ அப்பொழுதெல்லாம் இந்த பெண்மணி அவரை வருந்தி கேட்டுக்கொள்வார்கள். சாதாரணமாக எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறத விட சிலர் கேட்பாங்க, கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும், எங்கள் வீட்டில் இருக்கணும், எங்கள் வீட்டில் தங்கணும், எங்கள் வீட்டில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அன்பின் அழைப்பு. ஏதோ கடமைக்கு வாங்கன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் உண்மையிலே கருத்தாய் கனம் பண்ணுகிற சில குடும்பங்கள் உண்டு. அந்த அட்டவணையில் சூனேம் ஸ்திரீ இங்கே எலிசா தீர்க்கதரிசி அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் சூனேமுக்கு போகும்போதெல்லாம் வருந்தி வீட்டுக்கு வரும்படி அழைப்பார்கள். 2வது, அவர்களுக்கு உபசரிப்பை பற்றி சொல்லும்போது எல்லாவற்றிலையும் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு கணத்தை நாம் பார்க்கலாம். அது ஏதோ வேண்டா வெறுப்புக்காக அல்ல, உண்மையான ஒரு அழைப்பையும் உண்மையான அன்பையும் உண்மையான தியாகத்தையும் உண்மையான உபசரிப்பையும் உண்மையாய் கர்த்தரை கனம் பண்ணுதலையும் இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். ஆகவே எப்பொழுதெல்லாம் தீர்க்கதரிசி அந்த ஊருக்கு போவாரோ வீட்டுக்கு செல்வார், அவர்களை கனம் பண்ணுவார்கள், அவர்களுக்கு உபசரிப்பு கொடுப்பார்கள். அதை விட மேலாக சொல்லப்படுகிறது, தன்னுடைய புருஷனிடத்தில் அழைத்து கொண்டு போய் அடிக்கடி நம்மிடத்தில் வந்து போகிற இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர ஒரு ஆளை நாம் எப்படி பார்ப்போம்? இந்த அம்மா பார்த்த பார்வையில் அவர் ஒரு தெய்வ மனுஷன். ஹீ வாஸ் அ மேன் ஆஃப் காட். அதோடு கூட மட்டும் இல்லை, ஹீ வாஸ் அ செயின்ட் ஆஃப் காட். ஒரு பரிசுத்தவான் என்று பார்க்கிறேன். இவருடைய கண்கள் பரிசுத்தமாக்கப்பட்டபடினால், இவருடைய சிந்தை பரிசுத்தமாக்கப்பட்டபடினால், இவருடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டபடினால், இவருடைய இருதயத்தில் பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுகிறபடினால மற்றவரெல்லாம் பார்க்கும்போது ஒரு பரிசுத்தமான இருதயத்தோடு பார்த்தாங்க. கண்கள் பரிசுத்தம், சிந்தை பரிசுத்தம், வாழ்க்கை பரிசுத்தம், ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வதனால அவங்க முகமே பிரகாசமாக இருந்தது. அந்த தெய்வ மனுஷன் வரும்போதெல்லாம் அங்கே வீட்டில் தங்குறதுக்கு ஒரு மேல் மாடி ஏற்படுத்தி ஒரு மேலறையை எடுத்து அந்த மேலறையில் சும்மா படுத்துட்டு போகணுங்கிறதுக்கு அல்ல, அவர் வந்தால் நல்ல இளைப்பாற வேண்டும், அவருக்கு ஒரு கட்டில் வேணும், அவருக்கு ஒரு மேஜை வேணும், அவருக்கு ஒரு நாற்காலி வேணும், அவருக்கு ஒரு குத்து விளக்கு வேணும். இதெல்லாம் எதுக்காக? அவர்கள் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி வரும்போது ஒரு இளைப்பாற வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட பிலோமனை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் அவரால் இளைப்பாற பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. இந்த அம்மாவுடைய நல்ல குணங்களை அநேக பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்து தெய்வ மனிதர்கள் வீட்டில் இளைப்பாற வேண்டும். அதோடு மட்டும் அல்ல, அவர்கள் தேவனுடைய வசனத்தை நல்லா வாசிக்கணும், நல்லா தியானம் பண்ண வேண்டும் என்ற ஒரு மேஜை, அவர்கள் உட்கார்ந்து முழங்கால் படி ஜெபிப்பதற்கு வசதியான ஒரு நாற்காலி, ஆகவே ஒரு குத்து விளக்கு அந்த வீட்டில் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு தியானம் பண்ணுவதற்கு ராத்திரின்னு பாராமல் பகலும் பாராமல் ஆண்டோடைய வார்த்தையை தியானம் பண்ணுவதற்கு ஒரு குத்து விளக்கையும் கொடுத்து அந்த தெய்வ மனுஷனை கனம் பண்ணாங்க. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அம்மா செய்த தியாகத்தையும் இந்த அம்மாவுடைய பிரயாசங்களையும் பார்த்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவளுக்கு கொடுத்த ஒரு மேன்மையான ஒரு வெகுமதி என்று சொல்லலாம், மேன்மையான பரிசு என்று சொல்லலாம், ஒரு பாராட்டு பத்திரம் என்று சொல்லலாம். என்ன பத்திரம், என்ன பாராட்டு என்றால்
அவர்கள் கனம் பெற்ற தேவ மனுஷியாக காணப்பட்டார்கள். நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தாய்மார்களே, பெண்மணிகளே, மகராசிமார்களே, நீங்களும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருடைய மனுஷர்களையும் கனம் பண்ணுங்க. கர்த்தங்களையும் கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணிடுவளே, நான் கனம் பண்ணுவேன். வார்த்தையில் மட்டும் அல்ல, வாழ்க்கையிலும் செய்து காட்டுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான பெண்கள் தினத்தன்று அகில உலகத்திலும் பெண்கள் பாராட்டுகிற இந்த நாளிலே உங்களையும் பாராட்டுகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், உங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். மே காட் பிளஸ் யூ.